வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, ஆதார் கார்டில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க, இது யார் யாருக்கெல்லாம் பயனுள்ள வகையில் இருக்க போகுது. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரே அப்டேட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஆதார் கார்டு பொறுத்த வரைக்குமே ஒரு ஸ்மால் அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்க போகுது. ஒவ்வொருத்தருமே இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா எல்லாருமே மாற்றம் செஞ்சாகணும். ஓகேங்களா? எதில் அப்டேட்லாம் கொண்டுட்டு வந்துக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஒவ்வொரு டாப்பிக்காக சொல்லி அதுக்குண்டான விளக்கத்தையும் கொடுத்துருக்கோம். அதேமாரி எங்கே போய் பார்க்கணும், இ சேவை மையத்திலையும் பார்க்கலாம், ஆதார் மையத்திலையும் பார்க்கலாம், ப்ரௌசிங் சென்டர்லையும் பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்களே வீட்லேயும் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நாங்களே செக் பண்ணிக்கிறோம், ஏன்னா டைம்ஸ் அவைலபிளாக இருக்காது. அவங்க ஒர்க் பிஸியில் டைம் இருக்காது, நாம் வேலைக்கு போகணும் வரணும் அப்படிங்கிறப்ப இதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நாமளே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அப்படி தான் இருக்குது அப்படின்னா உடனடியாக நம்ம இ சேவை மையத்துக்கு போய் நம்ம பார்த்துக்கலாம். அதுவும் அப்பாயின்மெண்ட் போட்டு போகலாம். இந்த டைம் அப்படின்னா இந்த டைமுக்கு மட்டும் போனால் போதும், நம்ம முன்கூட்டியே போகணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? என்னென்ன அப்டேட் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களுக்கு தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் 1 by 1 அப்டேட் கொடுக்குறோம். ஓகேங்களா? நீங்கள் இன்னும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன், ஆதார் கார்டில் நிறைய பேர் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் சேஞ்ச் ஆகிருக்காது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எதுமாரி டிஃப்ரெண்டேஷன் இருக்குது அப்படின்னா 18 வயசுக்கு மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆதார் அப்டேட் நடைபெறும். ஆதார் அப்டேட்டில் இந்த அட்ரஸ் சேஞ்சிங், அதாவது இந்த திருமண வயது பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 19 அப்படிங்கிறப்ப 19 ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆனது நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதேமாரியே தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த அட்ரஸ் சேஞ்சிங் நிறையா பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு குறுகிய காலகட்ட வயசில் மேரேஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போகக்குள்ள இதுமாரி இஷ்யூலாம் வரும். 2-3 டைம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் ஆகிருக்காது. அது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே ஒரு அப்டேட்டடு 18 வயசுக்கு மேலே தான் திருமணம் அப்படிங்கிறப்போ 18 வயசுக்கு மேலே தான் ஆதார் அட்ரஸ் சேஞ்சிங் பண்ண முடியும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். அது டெக்னிக்கல் இஷ்யூனால நடைபெறாது. ஒவ்வொருத்தரும் அதை பார்த்துட்டு ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது கிடையாது. 100ல் 10 பேர்த்துக்கு ஒர்க் ஆகும், 90 பேர்த்துக்கு ஒர்க் ஆகாது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அட்ரஸ் சேஞ்சிங் அப்படிங்கிற டாப்பிக்குள்ளேயே நீங்கள் போக முடியும். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். இது ஒரு அப்டேட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பல்கான ஒரு அப்டேட்டு. ஏன்னா திருமணம் ஆணைங்க மட்டும்தான் அட்ரஸ் சேஞ்சிங் பண்ண முடியும். அப்படியே அட்ரஸ் சேஞ்சிங் பண்ணுறாங்க அப்படின்னா 18 வயது முடிந்து 19 தொடங்கியிருக்கணும். அப்போ தான் இது பண்ண முடியும். ஓகேங்களா? இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு அப்டேட்டுன்னு கூட. இது தெரியாமல் நீங்கள் போய் எத்தனை டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலுமே ரிஜெக்ட் ஆகும், அது அப்லோட் ஆகும், எடுத்துக்கும், சக்ஸஸ்ன்னு வந்துடும், எல்லாமே வரும். ஆனால் நமக்கு வேலை நடக்காது, அட்ரஸ் சேஞ்ச் ஆகாது. அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 19 வயது தொடங்கணும், இல்லை 19 வயது முடியணும். இதுமாரி ஸ்டேஜில் போய் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு அட்ரஸ் சேஞ்சிங் அப்படிங்கிறது கரெக்டாக நடைபெறும். இது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நிறைய பேர் அந்த பிரிண்ட் அவுட் எப்படி பிளாஸ்டிக் அட்டையில் போடுறது பெட்டரா இல்லை லேமினேஷன் பண்ணிக்கிறது பெட்டரா அப்படிங்கிற மாரி நிறைய பேர் கேட்குறாங்க. இது கவர்மெண்ட் வெப்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 rupees நாம் அமௌண்ட் கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு கொரியர் மூலமாகவே அந்த பிவிசி ஆதார் கார்டு அப்படிங்கிறது உங்களுடைய
அட்ரஸுக்கு வந்துடும். ஓகேங்களா? அது வந்து நீங்கள் ஒரு 50 rupees மட்டும் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பே பண்ணுற மாதிரி வரும். அப்படி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு அந்த ஆதாரை சென்ட் பண்ணிடுவாங்க. அதுவும் பிவிசி ஆதார் தான். இல்லை இங்கேயே பிவிசி ஆதார் போடுறாங்க அப்படின்னா தாராளமாக போட்டுக்கலாம். இங்கே 100 ரூபாயாக இருக்கும், ஆன்லைனில் 50 ரூபாயாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசமாக இருக்கும். மற்றபடி நீங்கள் எத்தனை பிவிசி வேணாலும் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. லேமினேஷனோட பிவிசி தான் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா லேமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதில் லேமினேஷன் மாரி போட்டு தருவாங்க, அதுவும் பெட்டர் தான். இருந்தாலும் ஆதார் அட்டை பிவிசி கார்டு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாச்சும் வரும். ஆனால் அது லேமினேஷன் அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சரி, ரெண்டுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். உங்களுக்கு எது ஓகேவோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பிவிசி ஆதாரம் இருந்தால் கொஞ்சம் பெட்டர். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன அப்டேட் எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகங்கள் ஏற்பட்டது அப்படின்னா உடனடியாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் உடனுக்குடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான அப்டேட்டையுமே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஓகேங்களா? நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். அதை நம்ம கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் கார்டில் யார் யாரெல்லாம் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கட்டாயமாக ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு மாபெரும் அறிவிப்பு வந்திருக்கு, ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணாதீங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்பின் பண்ண போகிறாங்க. அதாவது ஃபோன் நம்பர் எதுவும் சேஞ்ச் பண்ணாத மாரி ஸ்டாப்பின் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறாங்க, ஏதோ ஒரு அப்டேட் வரத்துக்கோசரம். ஓகேங்களா? அது வந்து நிறைய விதமான ப்ராசஸ் இருக்கிறதுனால முன்கூட்டியே ஒரு அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து கரெக்டான ப்ரொசீஜரில் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் யார் யாருக்கெல்லாம் இந்த ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணாமல் இருக்குதோ உடனடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அப்டேட்டாகவும் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகேங்களா? முக்கியமாக இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். இந்த ஃபோன் நம்பர் இணைக்கிறப்ப எதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ஆதார் கார்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும், நேம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்த்டே டேட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், இன்சியல் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுமாரி எல்லா விதமான இதையுமே நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபோன் நம்பர் வேணும். ஆனால் அந்த ஃபோன் நம்பரே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே நிறுத்த போகிறாங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு ஃபோன் நம்பர், இல்லைன்னா 5 மாதத்துக்கு ஒரு ஃபோன் நம்பர், இப்படி நிறுத்த போகிறாங்க. அதனால் நீங்கள் உடனுக்குடனே இந்த ஃபோன் நம்பர் மாற்றணும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இதாகாது. அதனால் நீங்கள் வந்து உடனடியாக உங்களுடைய ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக கரண்ட்டில் இப்போ எப்படியும் நான் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணுறீங்கள அந்த ஃபோன் நம்பராக பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கிறது பரவாயில்ல. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேக்கில் இருக்கக்கூடிய நேம், அதாவது திருமணம் ஆனதுக்கப்புறம் பெண்களுக்கு உண்டான ஒரு மாபெரும் பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த நேம் சேஞ்ச் பண்ணணும், அப்புறம் அந்த இன்சில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆதார் கார்டு பொறுத்த வரைக்கும் அது சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். அதாவது இந்த படிக்கிற பெண்கள், இந்த டிகிரி குவாலிஃபிகேஷன், டிகிரி எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி இருக்காங்கல்ல, இதுமாரி படிக்கிற பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை மாற்றாமல் இருக்கிறது பரவாயில்ல. ஏன்னா உங்களுடைய ஆரம்பகட்ட சர்டிஃபிகேட்டில் இருந்து இப்போ நீங்கள் கரண்ட்டாக திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வச்சுருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவோட இன்சியல் தான் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவோட இன்சியலே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. இல்லை அப்படின்னா சில பல மாற்றங்கள் செய்ய வேண்டியதாக வரும், மறுபடியும் வந்து அதெல்லாம் மாற்றி இது பண்ணுறதா வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய ஃபாதர் நேமையே நீங்கள் வந்து இன்சியலாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதங்க அங்கே வந்து ஹஸ்பண்டார் ஃபாதர் தான் கேட்பாங்க, நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் ஃபாதர் நேமை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 by 1 அப்டேட் கொடுப்போம். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. இன்னும் முழுமையாக பார்க்கல அப்படின்னா உடனடியாக முழுமையாக பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் வருது அப்படின்னா உடனடியாக எங்களை தொடர்பு பண்ணி எல்லா விதமான சந்தேகங்களையுமே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகேங்களா?
அடுத்தது இந்த ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, இந்த பிரிண்ட் அவுட் போடுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நம்மளுடைய இஷ்டம். நம்ம வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் கட்டாயமாக்கிட்டாங்க. அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் டவுன்லோடே பண்ண முடியும். முன்ன இருந்ததுக்கும் சரி இப்பயும் சரி. ஓகேங்களா? இப்போ வந்துருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன அப்டேட் இது தான். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் தெரிஞ்சு பார்த்துக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.